நமக்கு ஆற்றல், அதாவது ஜீவகாந்தம் எப்படியெல்லாம் கிடைக்குது அப்படிங்கும்போது 4 வழிகள்ல கிடைக்குது. முதல்ல உணவிலிருந்தும் நீரினிலிருந்தும் கிடைக்குது. அதுக்கப்புறம் காற்று, நாம வாங்கக்கூடிய மூச்சு காற்றின் மூலமாகவும் ஜீவகாந்த ஆற்றல் கிடைக்கிறது. அடுத்தது பூமியினுடைய மையத்திலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சினால நமக்கு ஆற்றல் கிடைக்கிறது. அடுத்தது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கோள்களிலிருந்து வரக்கூடிய ஆற்றல். இப்போ இப்படி கிடைக்கக்கூடிய ஜீவகாந்தம் எப்படியெல்லாம் செலவாகிறது அப்படின்னு பார்க்கும்போது உடல் இயக்கமாகவும் புலன் இயக்கமாகவும் மன இயக்கமாகவும் செலவாகுது. இப்ப உடல் இயக்கம் அப்படின்னு சொன்னா 2 வகையான நரம்பு மண்டலங்கள் நம்ம உடம்புல இருக்கு. அதை மைய நரம்பு மண்டலம், தானியங்கி நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். தானியங்கி நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது இப்ப நம்ம உணவு சாப்பிட்றோம், அந்த உணவை ஜீரணம் பண்ணுகிறது, அந்த வேலைகள் நடக்குது, கழிவுப் பொருட்கள் எங்க போகணுமா போகுது, தேவையான சத்து பொருட்கள் அந்தந்த மாற்றங்களை அடைந்து கொண்டு இருக்கு. அதே போல காற்றை வாங்கி உள்ள விட்டுறோம், அந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடா மாறுது மட்டும் இல்ல, அந்த பிராணவாயிலிருந்து ஆற்றல் எடுக்கப்பட்டு நுரையீரல் எல்லா உறுப்புகளுக்கும் கொடுக்கு. இப்ப இந்த மாதிரி உடலுக்குள்ள தானாக ரத்தம் இருதயம் துடிப்பதனால் சுத்திகரிக்கப்படுகிறது. எல்லா உறுப்புகளுக்கும் ரத்த வெப்ப காற்றோட்டம் ஓடிக்கொண்டிருக்கு. இது எல்லாம் நாம பண்றது கிடையாது. அப்போ இந்த தானியங்கி நரம்பு மண்டலம் இயங்குறதுக்கும் உடம்புல ஆற்றல் தேவை இல்லையா? ஒரு எனர்ஜி இல்லாம எந்த வேலையும் நடக்காது. அதே போல மைய நரம்பு மண்டலம்னு சொல்றது நாம விரும்பி இயக்கிறது. நாம விரும்பி இயக்கக்கூடிய 10 கருவிகள் சொல்றாங்க. அத கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்றோம். கர்மேந்திரியங்கள் அப்படின்னா செயல்களை செய்வதற்கான கருவிகள். கை, கால், வாய், குதம், பால்குறி என்று சொல்லக்கூடிய 5ம் கர்ம இந்திரியங்கள், செயல்களை செய்வதற்கான கருவிகள். அடுத்தது ஞானத்தை கொடுக்கக்கூடிய இந்திரியங்கள் அப்படின்னா மெய், வாய், கண், மூக்கு, செவி அப்படின்னு சொல்லக்கூடிய 5. அவன் இது எல்லாமும் இயங்குறதுக்கு நமக்கு ஆற்றல் தேவை. அப்ப இது இல்லாம மனமாக இயங்கிட்டு இருக்கே, நாம இந்த 5 புலன்கள் மூலமாக கர்மேந்திரியங்கள் மூலமாக செய்யக்கூடிய எல்லா செயல்களும் நம்ம உடம்புக்குள்ள பதிவாகிறது. அதை திரும்பியும் நாம நினைச்சு பாக்குறோம். அப்ப அது மூளை வழியாக எடுத்து காமிக்கிறது. அததான் மனம்னு சொல்றோம். கண்கள் வழியா பார்த்தா பார்வை, காதுகள் வழியா கேட்டா ஓசை, அப்படி ஒவ்வொரு இந்திரியங்கள் மூலமாக கேட்கும் போது அதே ஜீவகாந்த செலவை இப்படி பெயர் கொடுத்து அழைக்கிறோம். அதே மூளை வழியாக தெரிந்தால் அதை தான் நம்ம மனதுன்னு சொல்றோம், எண்ணம்னு சொல்றோம். அப்ப அதற்கும் ஆற்றல் தேவைப்படுது. அப்ப இத்தனை விஷயங்கள் நடப்பதற்கு நமக்கு இந்த 4 வழிகள்ல ஆற்றல் கிடைக்குது. அப்ப உணவினால எடுக்கிறோம், உறக்கமும் ஆற்றலை கொடுக்குது நமக்கு. நம்ம இயற்கையாகவே நமக்கு கொஞ்சம் சக்தி குறைவுபடும் போது இயற்கை என்ன பண்ணுதுங்க, நம்மளை தூங்க வச்சிடுது. அப்ப நம்ம தூங்கி எழுந்திருக்கும் போது நல்ல ஆரோக்கியமான மனநிலையில நல்ல அதாவது எந்திரிச்சுட்டு திரும்பியும் கொஞ்ச நேரம் படுக்கணும்னு நினைக்காம எழுந்து வேலையை பார்த்தோம்னா அங்க சரியான ஸ்டேஜுக்கு அந்த ஜீவகாந்த லெவல் வந்துடுச்சு. சோ அதனால நம்ம ரொம்ப ரொம்ப அப்படியே ஹாப்பியா எந்திரிச்சு வேலை செய்ய தொடங்கிடும். அப்போ ஒவ்வொரு உணவிலிருந்து வர்றோம். உணவுக்காக மகரிஷி உணவில் ஒழுங்கு கொடுத்திருக்காங்க. நம்முடைய மூச்சு காற்று சரியா இருக்கிறதுக்கு நாம உடற்பயிற்சியில நாடி சுத்தி, அதே போல தசைநார் சுவாச பயிற்சி, மூச்சு பயிற்சி இதெல்லாம் செய்யறோம். அப்போ என்ன ஆகுதுங்க, மூச்சு காற்றும் நல்ல விதமாக நல்ல பிராணவாயுவை நிறைய எடுத்து கொடுப்பதற்கு உதவி செய்கிறது. அடுத்தது பூமியினுடைய மையத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றலையும் நாம நிறைய வாங்கிக்கிறோம். இது இல்லாம கோள்களில் இருந்து வரக்கூடிய ஆற்றல் நமக்கு மனதுக்கு உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்குது. அப்ப அதனாலதான் நாம பிறந்த போது நம்ம எங்கே அந்த அந்த ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம பிறக்கும் போது பூமியில எந்த நட்சத்திரத்துக்கு நேராக இருக்கிறோம். இந்த நம்ம இருக்கக்கூடிய பால்வெளி மண்டலத்தை சூரிய குடும்பம் அப்படின்னு சொன்னோம், பால்வெளி மண்டலம்ங்கிற பேர்ல. இத மாதிரி கோடான கோடி சூரிய குடும்பங்கள் இருக்கு. அதையெல்லாம் தான் நம்ம நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த நட்சத்திரங்களை நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, 12 வீடுகளாக பிரிச்சாங்க. நமக்கு தெரியும், மேஷம் ரிஷபம் அதுல இருந்து தொடங்கி கும்பம் மீனம் வரைக்கும். அப்ப அந்த ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த நட்சத்திர தொகுதிகளை ஒரு வீடாக, அப்ப 12 வீட்டுல உள்ள ஆற்றல்களும் நமக்கு எப்போதுமே ஆற்றலை தந்து கொண்டே இருக்கு. அப்ப இந்த நம்ம இருக்கக்கூடிய பால்வெளி மண்டலத்துல சூரியன் மைய புள்ளியில இருக்கு, அதை சுற்றி இருக்கக்கூடிய 9 கோள்கள்.
இன்னும் 2-3 கோள்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால இந்த முதலாவது வட்டப்பாதையில் இருக்கக்கூடிய புதன், அடுத்தது 2வது வட்டப்பாதையில் இருக்கக்கூடிய சுக்கிரன், 3வது வட்டப்பாதையில பூமி இருக்கு, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய துணைக்கோள் சந்திரன், அதுக்கப்புறம் 4வது வட்டப்பாதையில செவ்வாய், அடுத்தது குரு, அதுக்கப்புறம் சனின்னு சொல்லக்கூடிய 7 கோள்களையும், அதற்கப்புறம் சூரியனுக்கு மையத்துல இருக்கக்கூடிய அந்த காந்த அலைக்கதிர்களை ராகு கேதுன்னு சொல்றோம். அப்ப இதுவே மேக்சிமம் சனியே 88 கோடி மைலுக்கு அப்புறம் தான் இருக்கு. அப்ப அதுல இருந்து வரக்கூடிய ஆற்றல் வரைக்கும் நமக்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. அதுக்கப்புறம் நெப்டியூன், புளூட்டோ இப்பவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப 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 அதிகமான தூரத்துல இருக்கிறதுனால அதனுடைய தாக்கம் நம்ம மேல கம்மியா இருக்கும். அதனாலதான் மகரிஷி இந்த 9 கோள்களை மனதுல வைத்து நமக்கு ஒரு தவத்தை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, இந்த தவத்தை செய்வதற்கு தீட்சை எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால நாம எல்லாருமே செய்யலாம். நம்முடைய மனவளக்கலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மட்டுமல்ல, அதற்கு வர விருப்பமுடையவர்களும், உங்களுடைய உறவுகள், நட்புகள் எல்லாருக்கும் நீங்க அமாவாசை, பௌர்ணமி அன்னைக்கு இங்க நடக்கிறது இல்லைங்களா, அந்த லிங்கை நீங்க ஷேர் பண்ணுங்க. அவங்க வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே விஷுவலைஸ் தான் பண்றோம் இல்லையா, நம்ம உயிர் கலப்பு தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அந்த தவம் என்ன கொடுக்குது அப்படின்னா, ஒவ்வொரு கோள்களும் நம்ம உடல்ல ஒவ்வொரு உறுப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கு. இப்போ புதன் அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்ம உடம்புல தோலோட தொடர்பு கொண்டிருக்கு. அடுத்தது சுக்கிரன் பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வைட்டல் ஃப்ளூயிட்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த டிவைன் ஃப்ளூயிட்னு சொல்றோமே, அந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிடோட கனெக்ட் ஆயிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா சந்திரன் ரத்த ஓட்டத்தோட நமக்கு தொடர்புடையது. அடுத்தது செவ்வாய் பாத்தீங்கன்னா மஜ்ஜைன்னு சொல்றோமே, ஒவ்வொரு எலும்புகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய அந்த போன் மேரோ அப்படின்னு சொல்றோம், அந்த மஜ்ஜையோடு தொடர்புடையது செவ்வாய். அடுத்தது குரு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய மஜ்ஜை நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மூளை தான். அப்ப அந்த மூளைக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடியது குரு. அதனாலதான் சொல்லுவாங்க குரு பார்க்கின் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு குருவாக வரக்கூடிய மகான், அவரு நமக்கு வழிநடத்தக்கூடிய குரு மட்டுமல்ல, இந்த கோளினுடைய ஆற்றலும் மூளைக்கு நல்ல ஆற்றல் கொடுக்கும் போது, நம்முடைய மூளை நல்ல விதமாக இயங்கும் போது எண்ணம் சொல் செயல் நல்லா இருக்கும். அப்ப நமக்கு வெற்றியே அமையும். அடுத்தது சனி நரம்புகளோடு தொடர்புடையது. ராகு கேது நம்ம உடம்புல காயக்கல்பம் செய்யும் போது அந்த எக்டோபிளாசத்தை பிரிச்சு நம்ம கொண்டு போறோமே, அந்த சுத்த சக்தியோடு தொடர்புடையது. அப்ப அது மட்டுமல்ல, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகிறதுக்கு இந்த கோள்களில் இருந்து வரக்கூடிய சக்தி நமக்கு உதவுகிறது. இப்ப கொஞ்சம் ஒரு 2 வருஷம் முன்னாடி நம்ம எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருந்தோம் இல்லைங்களா, அந்த சமயத்துல என்ன ஆச்சுங்க, எல்லாருக்குமே விட்டமின் குறைபாடு வந்தது. எதனால அப்படி, சூரிய வெளிச்சத்துக்கு போகவே முடியல. அப்ப என்ன ஆச்சுங்க, எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கும்போது அந்த குறைபாடு வந்தது. அதே போல ஒவ்வொரு கோள்களும் நமக்கு ஆற்றலை கொடுத்து கொண்டே இருக்கு. அப்ப இதையெல்லாம் சிந்தித்து ஆராய்ச்சி செய்த நம்முடைய முன்னோர்கள் தான் பக்தி வாயிலாக இந்த கோள்களுக்கும் நமக்கு ஒரு கனெக்டிவிட்டியை கொடுத்தாங்க. கோளறு பதிகம் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரங்கள் மாதிரி நம்ம சொல்லக்கூடியது. எப்படின்னா, நாம எதை சொல்லுகிறோமோ அதுவாக மாறுவோம். அது நம்முடைய மனதுக்கான ஒரு தன்மை. அப்ப அதை வச்சு என்ன சொன்னாங்க, ஒரு கோளை பற்றின விளக்கங்கள்லாம் சொல்லிட்டு கடைசியில முடியும் அவை நல்ல நல்ல, அவை நல்ல நல்ல அப்படின்னு அதுல வரிகள் வரும். அப்ப என்ன அர்த்தம், நான் அதை நினைக்கும் போது இப்போ புதனுக்கான தன்மைகளை நினைச்சிட்டு அது எனக்கு நல்லதே செய்கிறது என்று அந்த மந்திரத்தை சொல்லும் போது நாம நினைக்கணும். ஆனா அந்த அளவுக்கு நம்ம யாரும் செய்யறோமா தெரியாது இல்லைங்களா, அது ஒரு வெறும் ஒரு கடமையாக ஒரு கடகடன்னு சொல்லக்கூடியதாக சொல்றமே ஒழிய அந்த இடத்துல எண்ணத்தோட ஒருங்கிணைப்பு இருந்தாதான் அது முழுமையான பலனை கொடுக்கும். அப்ப மகரிஷி ஆராய்ச்சி பண்றாங்க, நமக்கு இடைத்தரகர்கள் தேவையில்லை, நாமளே டைரக்டா அந்த கோள்களோட நம்ம உயிர் கலப்பு பண்ணி அதற்கும் நமக்குமான தொடர்பை அதிகப்படுத்தி கொள்வதற்கு. இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்லுவாங்க, ஒரு திருட்டு தொழில் பண்றவராவே வச்சுக்கோங்களேன். ஆனா அவர் கூட நண்பர் வீட்டுல போய் திருட மாட்டார் இல்லைங்களா, ஒரு நண்பர் வீட்டுக்கு அவர் போனாருன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு பொருளை திருடுவாரா, மாட்டாரு. ஏன்னா என்னுடைய நண்பன், அவனோட வீட்டுல நான் திருடக்கூடாதுங்கிற எண்ணம். அதே போலதான் இந்த கோள்கள் நமக்கு தூரத்தின் அடிப்படையை வைத்து நல்ல ஆற்றலை கொடுக்கவில்லை என்று இருந்தா கூட நாம அதனோட மனதை ஒருங்கிணைத்து தவம் பண்ண பண்ண அந்த ஆற்றல் நமக்கு நன்மையே செய்யும். அதனால்தான் மகரிஷி அதற்கான விளக்கங்கள் கொடுக்கும் போது சொல்லுவாங்க இல்லைங்களா, சூரியனுடைய காந்த ஆற்றலை ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்தி கொள்வோம்.
சூரியனுடைய காந்த அலை கதிர்கள் நமக்கு எப்போதும் நலமே செய்து கொண்டிருக்குமாக அப்படின்னு என்ன நினைக்கிறோங்க, நாம அதனுடைய தன்மையாக மாறுகிறோம். இப்ப நாம சூரியனாக மாறும்போது அந்த ஆற்றல் நம்மோடு உயிர்கலப்பு நடக்கிறது இல்லையா? இப்ப நம்ம எந்த பொருளை நினைக்கிறோமோ அதுவாக மாறுகிறோம். அதற்குதான் மகரிஷி அப்படி விஷுவலைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கோள்கள் பற்றிய விளக்கத்தையும், அதனுடைய தன்மை, அதனுடைய தூரம், அதுல இருந்து வரக்கூடிய ஆற்றல், அதனோட கலர், அது நம்ம உடம்போட எங்க தொடர்பு இருக்கு அப்படிங்கிற விளக்கங்கள் கொடுத்து அதை நம்ம இப்ப விஷுவலா பார்க்கும்போது அதையே மனதுக்குள்ள நாம நினைக்கிறோம். அப்ப அதுவாக மாறுகிறோம். அப்ப அந்த ஆற்றல் நமக்கு நன்மையே செய்யும். இப்ப இந்த அருமையான ஒரு தவத்தை வடிவமைச்சு இந்த நம்ம இருக்கக்கூடிய உடல் நல்ல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் பஞ்ச பௌதீக பிரிவுகளால் ஆனது. அப்ப அதற்கும் நமக்குமான தொடர்பு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பஞ்சபூத நவக்கிரக தவம் நமக்கு கொடுத்தாங்க. அப்ப இது என்னைக்கெல்லாம் செய்யலாம்? நாம வாரத்துல ஒரு நாள் கட்டாயமாக செய்யலாம். அது எந்த நாள்னு நம்ம வச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை நம்ம சாந்தி தவம் பண்ணுவோம். அதனால நமக்கு எந்த நாள்னாலும் ஓகே. நம்ம ஒரு நாள் ஒருவேளை பஞ்சபூத நவக்கிரக தவம். அது இல்லாம ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அமாவாசை, பௌர்ணமி, அடுத்தது நம்ம வீட்டுல நம்ம குழந்தைகளோட பிறந்த நாள், அந்த நட்சத்திரம் வரும் இல்லைங்களா? அதே போல திருமண நாள், அந்த மாதிரி நாட்கள்ல நம்ம அவங்களுக்காக செய்யும் போது அந்த ஆற்றல் குடும்பத்துக்கும் நமக்கும் நன்மையே செய்யும். அதே போல வான்கோள்கள்ல மாற்றம் இருக்கக்கூடிய நாட்கள், இப்ப குரு பெயர்ச்சி வருது, சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், அந்த 3 கோள்கள் ஒரே நேர்கோட்டுல வருகிறது, இது மாதிரி எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல நாம இந்த பஞ்சபூத நவகிரகம் செய்யும் போது அந்த ஆற்றல் நமக்கு நன்மையே செய்யும். அப்ப இத்தனை சிறப்புகளோட உடல்ல இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய அந்த நாளமில்லாத சுரப்பிகளையும் நல்லா இயக்கக்கூடிய தன்மை கோள்களுக்கு உண்டு. அப்ப இந்த தவம் செய்ய செய்ய உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், மனதுக்கு அமைதி கிடைக்கும், குடும்பத்துல நல்ல அருளும் ஆற்றலும் இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட ஒரு அருமையான தவத்தை மகரிஷி எல்லாரும் செய்யலான்னு கொடுத்திருக்காங்க. சோ அமாவாசை பௌர்ணமி நாட்கள் மட்டுமல்ல, இந்த மாதிரி கிருத்திகை சிறப்பான வான்கோள்கள்ல மாற்றம் இருக்கக்கூடிய நாட்கள்ல நாம செய்யும் போது நமக்கும் நன்மை, மற்றவர்களுக்கும் நன்மை. அதனால அடுத்து வரக்கூடிய அமாவாசை நாட்கள்ல இந்த இது நமக்கு ஃபிளையர்ஸ் நீங்க உங்களுக்கு தெரியும். அந்த நாட்கள்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அதை ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் இணைந்து இந்த தவத்தை செய்யும் போது அது நமக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே நன்மையை அளிக்கும். வாழ்க வளமுடன்.